ஆத்தா ஈஸ்வரி தாய் மாறி ஆத்தா ஏழைக்கு இறங்கினமா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மயனுக்கு என்ன பிரச்சனை இந்த குடும்பத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வன பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ தொல்லை ஆத்தா ஈஸ்வரி எனக்கு தெரியாது இந்த மயம் வந்து துன்பமே வாழ்க்கையில் வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு தீர்த்து வைக்கணும் மன நிம்மதியிலேன்னு வந்து உட்காந்துருக்கு யாருனால எதுனால இந்த குடும்பத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஆத்தா ஈஸ்வரி வா என்னை பெத்த அம்மா வா ஆத்தா ஈஸ்வரி தாய் ஈஸ்வரி மன உருகி வான்னு கூப்பிடுப்பா ஆத்தா ஈஸ்வரி வா மன உருகி வா எந்த செய்வன பில்லி சூனிய மணல் எடுத்தறியணும் ஆத்தா ஈஸ்வரி உன் குரல் கேட்டு இந்த மையம் எவ்வளவோ தூரத்துல இருந்து வந்திருக்கு ஆத்தா ஈஸ்வரி வா மன உருகி வரணும் எனக்கு தெரியாது அந்த மையம் ஏன் வந்திருக்குன்னு எனக்கு தெரியாதா நீந்தே வரணும் ஆத்தா ஈஸ்வரி தாய் வா சத்தியவா கட்டுப்பட்டு இந்த மாளுக்கு வரணும் ஆத்தா எந்த கட்டா இருந்தாலும் அவுத்தறிஞ்சிட்டு வா எந்த செய்வன பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ தொல்லை எதுவாக இருந்தாலும் விலைக்கு எறிஞ்சிட்டு வரணும் என் பிள்ளை துன்பத்தில் வந்து உட்காந்துருக்கு கண்ணீரே வாழ்க்கைன்னு இருக்கு என்னைக்கு நான் மனம் முடிச்சினா அன்னையிலேருந்து நிம்மதி இல்லைங்கிற உண்மையா பையாப்பா இன்னைக்கு நொந்து நூலா போய் உட்காந்துருக்க உண்மையா பையா பேருக்கு பொண்டாட்டி சரியா அவனால நான் படாத பாடு பட்டு தீர்த்துட்டின்னு சொல்லிட்டேன் உண்மையா பையா இன்னைக்கு நரக வேதனை யாருக்கு நான் ஒரு பாவம் அறியல ஆனா என்னை அசிங்கப்படுத்திட்டான்னு சொல்ற உண்மையா பையா அசிங்கப்படுத்தி 4 பேருக்கு முன்னாடி கேவலத்துக்கு ஆளாக்கிட்டா என்னைய தெருவில் தெரிய விட்டுட்டா சரியா இன்னைக்கு யார்கிட்ட சொல்லி அழுகிறதுன்னு தெரியாமல் விதியோ பெறலன்னு வெந்த கஞ்சியை ஆக்கி குடிச்சிட்டு படுத்து கிடக்குறீங்க உண்மையா பையா நான் அப்போ எனக்கு ஏன் இந்த பாவம் அவள் என்ன வருவாளா வரமாட்டாளா என் கூட வாழ்வாளா வாழ மாட்டாளா எத்தனையோ நாள் கேட்ட உண்மையா பையா எத்தனையோ பேர்த்திட பஞ்சாயத்து பண்ணி பார்த்துட்டோம் எதுக்கும் பருப்பு வேகலை என்னப்பா எனக்கு நொந்து போயிடுச்சு நான் யாருக்கும் ஒரு பாவம் அறியலையே அனாதை நிற்க வச்சுட்டாலேன்னு சொல்கிற உண்மையா பையா அவள் குடும்பத்தாள் என்னைக்கு உனக்கு மனம் முடிச்சு வந்தாலும் அன்னைக்கே சொல்லி கொடுத்து குடும்பத்தை கெடுத்தா உண்மையா பையா எல்லாமே அவள் குடும்பத்தாளுகதே சம்பாரிச்சு அனுப்ப காசு அங்கேயே கொடுத்துக்கிட்டு இருந்தா உன் கூட இருக்கிற காலத்தில் சரியா கேட்டதுக்கு ஏற்று பேசுவா நீ அப்படிப்பட்ட அழகான புருஷன் இல்லைன்னு சொன்னாலா இல்லையா நீ என்ன எனக்கு ஒரு புருஷனான்னு கேட்டாலா இல்லையா அடுத்தவளை ஒப்பிட்டு பேசினாலா இல்லையா அந்த அரசனை பற்றி சொன்னாலா இல்லையா உன்னை அசிங்கப்படுத்தி எவ்வளவு அவமானப்படுத்தணுமோ அவ்வளோ அவமானப்படுத்தினான் சரியா தாயி இன்னைக்கு எனக்கு சொல்லி அழுக நாதியில் அவளை கண்டதுண்டமாக விட்டா வெட்டி எரிஞ்சிருவின்னு சொன்னியா இல்லையா ஆனால் நான் என்ன பாவம் செஞ்சு நான் ஜெயில் கஞ்சி குடிக்கிறமான்னு கேட்டேன் உண்மையா பையா என்னப்பா அதேப்பா ஓ மனசில் உள்ளதேனே நம்ம எதுக்கு ஜெயில் கஞ்சி குடிக்கணும் போல வெட்டி எரிஞ்சிட்டு நாய் அது தெரு நாயின்னு சொல்லிட்டேன் சரியா அறியாம வேணான்னு சொன்னவளை கட்டி வச்சாங்களா வேணாம்னு சொன்னி எங்க வீட்டாளுங்க இப்போ இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம்னு நான் சொன்னேன் இப்போதைக்கு இந்த வயசுல தயவுசெய்து எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம் உன் வீட்டாளுங்க பார்த்து விட்டவே உன் வீட்டாளுங்க பார்த்து விட்டு உன்னை எல்லாம் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி உன் வீட்டை கவுச்சி அடிக்க வச்சுட்டாங்க இன்னைக்கு உன் வீட்டை கவுச்சியில் தேப்பா கிடக்கும் சரியா கூட்டி பெருக்கி அதை சுத்தப்படுத்தி கஞ்சியாச்சு உன்னால் குடிக்க முடியலை உண்மையா பையா மனம் நொந்து நூலாக போயிட்டேன் என்ன யார் நான் கொடுக்க மாட்டேன் தண்டனை கடவுள் கொடுப்பேன் அல்லா கொடுப்பேன்னு சொல்லுவேன் சரியா என்னால் கொடுக்க முடியாது நான் மனுஷன் நான் கொடுக்க முடியாது நீ பார்த்து கொடுத்தேன்னா மரணடியாக கொடுக்கணும்னு சொன்னேன் கடைசி காலத்தில் என் காலை கும்பிட்டு விடணும்னு சொன்னேன் நான் செஞ்ச பாவத்தைலாம் என் கண்ணீரில் உன் காலை கழுவுறின்னு சொல்லணும்னு சொன்னேன் இன்னைக்கு நொந்து நூலாக பைய வந்து உட்காந்துருக்கி ஆனால் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கண்ணி வந்து உன் மேலே ஆசைப்படுதே உண்மையா பையா ஒரு கண்ணி ஆசைப்படுதியாப்பா உன்னை மனம் முடிக்கலாம்னு நினைக்கிறாங்களே பேசிக்கிறாங்க ஆனால் உனக்கு தெரியல சரியாப்பா ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரியா எனக்கு வந்து நொந்து போச்சுத்தான்னு சொல்லிட்டேன் வாழ்க்கையே எனக்கு வேணான்ட்டேன் இனி வந்து நான் யார்கிட்ட போய் சொல்லி அழுகிறதுன்னு தெரியல எல்லாரும் என் காசை பணத்தையும் பார்க்குறாதால என்னை அன்பை யாருமே ஆதரிக்கலைன்னு சொல்லியிருக்கேன் உண்மையா பையா சேப்பில் 10 ரூபாய் இருந்தால் என்னை வான்னு கூப்பிட்றாங்க இல்லைன்னா போயிட்டு வான்னு சொல்கிறாங்க கூட பிறந்தவங்களும் சரி பெற்றவங்களும் சரி அண்டுனவங்களும் சரி சொந்தக்காரங்களும் சரி உன் நண்பனாக இருக்கவங்க கூட அதைத்தையும் செய்வேன் சேப்பில் எட்டி பார்ப்பேன் இருந்தால் இன்றைக்கி இவனை கூட்டி வரலான்னு நினைப்பேன் இல்லையா இன்றைக்கி வெறும்பையிடா இவனை கூப்பிடக்கூடாது விட்டுருட்டான்னு சொல்லிட்டேன் சரியா எல்லாருனாலும் நொந்து போயிட்டப்பா இனி வழியே இல்லை விதியோ பொருளை வெந்தகஞ்சியை குடிச்சிட்டு சாவமா இல்லை நமக்குன்னு ஒரு துணை இருக்கா இல்லையா யார்கிட்ட போய் அண்டுவோம் பின்காலம் என்ன செய்யும் பின்காலத்தில் யார்கிட்ட போய் ஒப்படைப்போம் நம்ம வாழ்க்கையே நம்ம உழைச்சும் தெருவில் திரிகிறதா சாகுறப்ப நம்மளுக்கு யார் தலையை தூக்கி தண்ணி ஊற்றுவான்னு கேட்குற உண்மையா பையா இந்த யார்கிட்ட போய் நிப்பின்னு கேட்டுட்டேன் சரியாப்பா இன்னைக்கு யார்கிட்ட போய் நிற்பி மனம் நொந்து வச்சுப்பா பசிச்சா நீ சாப்பாடு பசிக்கு அள்ளி சாப்பிடல நரக வேதனையாக அந்த மன நொந்து நூலாக போயிட்டு அந்த சோறை 2 வாயில் அள்ளி வாயில் ஓடுவேன் படுத்தா தூக்கம் இல்லை
கொஞ்ச நாளாவே புத்திக்கும் உனக்கும் சொந்தம் இல்லாமல் இருந்தியப்பா உண்மையா பையா? ம், புத்தி வேலையே செய்யாது சரியா? முடங்கி கிடந்த சரியா? 10 ரூபா வருமானம் இல்லை, பசிக்கு கஞ்சிக்கு காசு இல்லை, அடுத்த வேண்டிய கையேந்திர பொழப்புக்கு வந்துச்சு, யாரையும் நம்பி நீ வாழலேன்னு சொல்லிட்டு நீயா உன் மனசை தெளிய வச்சப்பா உண்மையா பையா? ம், உன் உள்ளத்தை நீயே தெளிய வச்சு இன்னைக்கு வந்து நானும் அந்த நாய்களுக்கு எதிரியாக நான் வாழணும்னு சொன்னேன் உண்மையா பையா? தலை நுமுறணும்னு சொன்னேன் சரியா? உன் கல்யாணத்துக்கு முன்னாடி சரியாப்பா, நான் நீ உண்டு உன் வேலை உண்டு ராசா மாதிரி வாழ்ந்த சரியா? யாரையும் சட்டை பண்ண மாட்டேன், அன்பாலையும் சரி அகம்பாத்திலையும் சரி நம்ம இஷ்டம், நல்லா சம்பாதிச்ச நல்லா இருந்த சரியா? வாழ்க்கையில் நம்ம எங்கேயோ போயிடுவோம்னு ஆசைப்பட்டேன் சரியா? ஆனால் இப்படி தெருநாயை கட்டி தெருளோவின்னு நினைக்கலைன்னு சொல்லியிருக்க உண்மையா பையா? இன்னைக்கு நான் யார்கிட்ட சொல்லி அழுவின்னு தெரியல, கண்ணீர் மட்டும்தே வருது, அப்படியே படுத்தா அந்த தலைவாணி பூராமே நனைஞ்சிரும் உண்மையா பையா? அன்பா பேச ஒரு நாதி இல்லைன்னு சொல்லி அழுகிறப்பா. அம்மா அப்பா எல்லாரும் அனாதே ஆக்கிட்டாங்களே என்னையே, இன்னைக்கு நான் அனாதையாக இருக்கிறேன்னு சொல்லி அழுதுட்டேன் சரியா? இன்னைக்கு கூட பிறந்த பெத்தவங்களும் வந்து ஆறுதலாக பேசி ஒரு வேளை கஞ்சி ஊற்றி வச்சு மன உரு எல்லாருமே உன்னைத்தையும் குத்தம் சொன்னாங்க உண்மையா பையா? எல்லாருமே உன்னைத்தையும் சொன்னாங்க, நீந்தே நல்லவே இல்லை, உன்னாலதான் உன் குடும்பம் வீணாக போச்சுன்னு சொன்னாங்க சரியா? உன்னால போயிடுச்சுடா, நீ ஏன்டா இப்போ உட்காந்து அழுதுகிட்டு இருக்க, வேலையை பாடுறான்னு சொன்னாங்க. யார்ட்டையும் நான் கிடைக்கலப்பா உனக்கு, இந்த தாயிட்ட வந்திருக்க, நீ கேட்டு வந்த வரத்தை கேளுப்பா, இப்போ கேளுப்பா, உனக்கு என்னப்பா வர வேணும் இந்த தாயிட்ட? நான் சாதிக்கணும் திருப்பி எனக்கு இந்த கடனால எனக்கு ஏற்பட்ட இந்த அலக்கழிப்பு அலச்சடைய எல்லாம் நான் செய்ய வேண்டிய எல்லாம் எனக்கு இருக்கக்கூடிய கடன்கிற பேர் அடைக்கணும். நான் ஒரு மனுஷனை நம்பணும், என்னை எப்படி யாரெல்லாம் எப்படி எப்படிலாம் பேசினாலும் அவங்க கணக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கணும். இன்னும் 1 வருஷத்தில் நீ வந்து கல்யாணம் முடிக்கங்காட்டி எப்படி அரசனா நிம்மதியாக இருந்தியோ அதே மாதிரி இருப்ப. உன்கிட்ட பறித்து திங்க வர்றாங்க சிலர், அவளை விட்டு நீ வெளியேறிடணும். அன்பாக பேசுகிறாங்கன்னு நினச்சி நீ அவளுக்கு 10 ரூபாய் அள்ளி எறியுத. அந்த 10 ரூபா வந்து சத்த நேரத்துக்குள்ளே வந்து அவங்க வந்து வாங்கிட்டு நீ யார்டான்னு கேட்டுட்டு போகிறாங்க. மன நொந்து நூலாக போய் யார்கிட்ட சொல்லி அழுகிறதுன்னு தெரியாமல் இருக்கிற நீ வந்து விரைய செலவு உண்டு பண்ணுற. இறக்கப்பட்டு 10 ரூபா ஆகிட்டா 100 ரூபா எடுத்து கொடுக்குற உண்மையா பையா? நீ விரைய செலவு பண்ணுறப்பா, தேவையில்லாத செலவுக்கு ஆளுகளுக்கு வந்து வாரி வழங்குற, இன்னமும் கஷ்டப்பட்டாலும் ஐயோ பாவம்னு இறக்கப்படுற உண்மையா பையா? இறக்க போன உனைய விட்டு இன்னும் போகவே இல்லை. உள்ளத்தில் வந்து அந்த இறக்க போனதுனால இன்னும் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க. அந்த இறக்க போனதை விட்டு வெளியேறு. உனக்கு இந்த தாய் நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரி, உனக்கு வந்து நிம்மதியை தரி, உன்னைய தேடி ஒரு அரசி வருவா சரியா? உனக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது, எதிர்காலம் இருக்குப்பா சரியா? போன நாய் திரும்பி வராது சரியா? இன்னைக்கு தெரு நாய் மாதிரியும் தெரியுதா இல்லையா? என்னப்பா தெரியுதா இல்லையா? அவங்க குடும்பத்தோட இதாக இருக்கிறாங்க, அதைத்தேனேப்பா சொல்லி ஓ மனையில் இல்லைல்லப்பா, அதைத்தேனே சொல்லி அது தேப்பா சொல்லி அந்த நாய் வராதுன்னேப்பா அப்போ சொன்னி, அந்த நாய் வராதுன்னு சொல்லிட்டீலப்பா. உனக்கு ஒரு அரசி நான் அமைச்சு உன் வாழ்க்கை நிம்மதியாக தரேன். நீ இப்படி அம்மா வந்து உங்கள் உள்ளத்தில் இவ்வளவு தூரம் அறந்தாங்கிலேருந்து வந்து 3 பஸ் மாதிரி வந்திருப்பீங்க. உங்கள் உள்ளத்தில் உள்ளதை திருப்தியாக சொன்னாளா? நல்லா சொன்னாலாம்மா? அதாவது எப்படின்னா நான் இது வரைக்கும் அனுப்பிச்சிருக்க மனசில் ஓடுன எல்லா விஷயத்தையுமே சொல்லி அம்மா சொல்லிட்டாங்க. சரி, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? ஏன்னா பாவம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து உங்கள் மனசு நிம்மதி அந்த தாய் கொடுக்கணும். அதே சரி. இதில் எப்படி இது எதுவும் மனிதர்கள் எதுவும் சம்மந்தப்பட்ட